ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து நடக்க போதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க, கையை காலை அடக்க முடியல அந்த அளவுக்கு. குமார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே சுடரவே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சுடரை பார்க்குற அந்த நிமிஷம் அரசியை ட்ராமா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, அந்த மெமரிஸை டக்குன்னு நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஓரம் ஒதுக்கி வச்சாலுமே சுடர் கூட க்ளோஸ் ஆயிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால இருக்க முடியல. ஏன்னா அரசியுடைய ஞாபகம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்துதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா இங்க ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது இல்லையா, அங்க மீனா என்னாச்சு, ஏன் அரசு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. ஒன்னு இல்லையே, நான் ஓகேவா தான் இருக்கான்னுன்றாங்க. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க ராஜி. நேரம் குமாரோடைய கல்யாணம், அதாவது நிச்சயதாரத்துல போய் நிக்கிறாங்க. உடனே என்னம்மா ராஜி, மாப்பிள்ளை கதிர் வரலையா அப்படின்ட்டு முத்துவேல் கேட்கவும், இல்லப்பா வரலன்றாங்க. அண்ணன் எதுக்கு அவங்க வந்திருக்காங்க, நீங்க எதுக்கு நான் கூப்பிட்டீங்கன்றாங்க. இது என்னுடைய பையனுடைய நிச்சயதார்த்தம், நான் தான் கூப்பிடணும், நான் கூப்பிட்டா மட்டும் தான் இங்க வரணும், நான் கூப்பிடாதவங்க எப்படி இங்க வரலான்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எதுக்கு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சக்தி, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருன்றாங்க. அண்ணன், நான் ஏன் வாயை முடிட்டு இருக்கணும், நான்லாம் வாயை முடிட்டு இருக்க மாட்டேன், இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புனான்றாங்க. நீங்க என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் கொஞ்சம் கூட இதெல்லாம் சரியில்லைண்ணே அப்படின்றாங்க. ஏன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. நான் யாரு சொல்லியும் வரல, நான் என்னுடைய வேலையை செய்ய வந்திருக்கேன்றாங்க. உன்னுடைய வேலையை என்ன வேலைன்றாங்க. இப்ப நான் இங்க ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தாச்சுன்றாங்க. எனக்கு சேர்ந்த முதல் நாளே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்கன்றாங்க. என்ன டியூட்டின்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கூப்பிடுவாங்க, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லி முதல்ல வாங்கி இந்த இடத்துக்குன்றாங்க. ஓகே மேடம் வந்துடும்ன்றாங்க. ஒன்றுமே புரியாமல் குமார சக்தியால் ஷாக் ஆகுறாங்க. ராஜி என்னதான் செய்ய போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.